வணக்கம். மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட பண இழப்பு உங்களை இன்னும் கஷ்டத்திலும் கவலைகளிலும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். லாபஸ்தான மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீடோடு விரய அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது நண்பர்கள் மூலமாக பெரிய ஒரு ஏமாற்றங்கள் பண விஷயத்தில் உங்களை தேடி வரும். நீங்களே அந்த ஒரு நண்பர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று நம்பி ஒரு பணத்தை கூட கொடுக்கலாம், அல்லது அவர்களை நம்பி வேறு ஏதேனும் ஒரு செயல்களை கூட நீங்கள் செய்து வர சொல்லலாம். ஆனால் அந்த நண்பர் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவருக்கு பணம் தேவைப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு பணத்தை நம்பி கொடுத்ததால் அந்த ஒரு நபர்கள் அந்த ஒரு பணத்தை செலவழித்து விட்டு எனக்கு இப்படி ஆகிவிட்டது அப்படி ஆகிவிட்டது என்று காரணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுக்கடுக்காக அடுக்கியிருப்பார்கள். நீங்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் மனதிற்குள் ஒரு குழப்பத்தை போட்டுக்கொண்டு கடன் வாங்கி நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பணத்தை கொடுத்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு நேரத்தை உங்களால மறக்கவே முடியாதுங்க. நீ என்னிடம் கேட்டால் நானே உனக்கு பணத்தை கொடுத்திருப்பேனே, நீ எதுக்கு இந்த ஒரு செயலை செஞ்ச அப்படின்னு அவனை நீங்க உரிமையா கேட்டிருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாய்க்கால் தகராறுகள் நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். நண்பன் தானே அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று இறக்கப்பட்டு உங்களுடைய அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தை கூட அல்லது வேறு இடத்திலாவது கைமாற்றாக வாங்கி கொடுத்த ஒரு பணத்தையோ அவர்களிடம் நீங்கள் கொடுத்தும் அவர்கள் அதனை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கலாம். நீங்கள் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, நேரில் போனாலும் அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு, நாளைக்கு உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் சத்தியமா அப்படின்னு சத்தியமெல்லாம் செய்து உங்களை அவர்கள் இன்னும் முட்டாளாகவே பார்த்து கொண்டும் இருப்பார்கள். நீங்கள் நண்பன் ஆகிவிட்டானே, இவனிடம் சண்டையும் போட முடியாது, தேவையில்லாமல் பேசவும் முடியாது என்று மனதிற்குள் எல்லா விதமான குழப்பங்களையும் இன்னும் நீங்கள் வைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். நண்பர்களை நம்பி நீங்கள் கூட்டு முதலீடு செய்த திட்டங்கள் அனைத்தும் நஷ்டத்தில் தான் முடிந்திருக்கும். அவங்க தப்பித்து கொள்ள மொத்த பழிகளையும் நஷ்டங்களையும் உங்களுடைய தலை மீது அவர்கள் போட்டுவிட்டு அந்த ஒரு நபர்கள் தப்பித்து சென்றிருப்பார்கள். பணமும் போயிருக்கும், பழகிய நல்ல ஒரு நண்பர்களும் துரோகமாக மாறிய அந்த தருணங்கள் உங்களுடைய நெஞ்சையே உலுக்கி போட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இது ஏற்பட்டு இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதேபோல் யாரும் கவனிக்காத நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில வழிகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். சில வழிகளுக்கு சத்தம் என்பது இருக்கவே இருக்காது. அவை அமைதியாகவே மனதுக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுற்றி இருந்தவர்களும் இவர் நன்றாகத்தானே இருக்கிறார் என்று நினைத்து உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றங்களையும் தேவையில்லாத ஒரு பழிகளையும் இன்னும் சுமத்தி கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் தினமும் நடந்த போராட்டத்தை யாருமே கவனித்திருக்க மாட்டார்கள், யாருமே அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதேனும் உதவிகளை செய்கிறீர்களா, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கிறீர்களா இல்லையா என்பதை மட்டுமே தான் அனைவரும் பார்த்து கொண்டு இருந்தார்களே தவிர உங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு நன்மைகளை தேடி கொடுக்க வேண்டும் என்று யாரும் நினைத்தது கூட கிடையாது. நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த ஏமாற்றங்கள், நம்பிக்கை உடைந்த தருணங்கள், பண கவலைகள், குடும்ப பொறுப்புகள் இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதையே சோர்வடைய செய்தது. ஆனாலும் நீங்கள் யாரிடமும் இதுவரைக்கும் நீங்கள் இதை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டீர்கள். வாழ்க்கையிடம் கூட நீங்கள் கோபப்பட்டது கிடையாது. அமைதியாகவே எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டே முன்னேற வேண்டும் என்று நினைத்த ஒரு நபர்கள் நீங்கள் தான். எல்லாரிடமும் போய் எல்லா விதமான குறைகளையும் கஷ்டத்தையும் வாழ்க்கைக்குள்ள நடந்த ஏமாற்றத்தையும் கூறினால் என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் உணர்ந்து கொண்டு இதையும் யாரிடமும் நீங்கள் இதுவரை கூறியது கூட கிடையாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் வெற்றி என்பது கிடைக்கும். ஆனா நீங்கள் தேவையில்லாத ஒரு நண்பர்களை உங்களுடைய குடும்பத்தை விட்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் எப்பொழுது விலக்கி அனுப்புகிறீர்களோ அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே உங்களை தேடி வரும். அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவுமே நன்றாகவே நடக்காது என்பதை மனதிற்குள் நீங்கள் போட்டு வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருந்தால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு கமெண்டும் செய்துவிட்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் ஆரம்பிக்க போகிறது. இந்த காலகட்டங்கள் ஆரம்பிக்குமா என்று இத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்து கொண்டு தான் இருந்தீர்கள். அதற்கான ஒரு விடியல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது.
மிதுனம் ராசிக்காரங்களே, மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது விவசாய பணிகளில் ஆலோசனைகள் என்பது பெற்று முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நிச்சயமாக கிடைத்து அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு விஷயங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாகனங்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். கல்வி பணிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் குறையலாம். மனதளவில் புத்துணர்ச்சி என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கப் போகிறது. புதன் கிரகத்தின் அருளால் அறிவு என்பது பலப்படக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வித்தியா காரகன் மற்றும் புத்தி காரகனாக அமர்ந்து கொண்டும் இருக்கிறார். அவர் தற்பொழுது உச்ச பலமும் சுபத்துவமும் பெறுவதால் உங்களுடைய மனதில் கடந்த காலங்களில் இருந்த குழப்பங்களுக்கும் மறதிகள் அனைத்திற்கும் பதற்றங்கள் என முற்றிலுமாக இப்பொழுது எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய புத்தி கூர்மையும் சுப யோசித்த அறிவுகளும் பன்மடங்கு பலப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் மிக சரியான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து உங்களை நீங்களே சுற்றி உள்ளவர்களை வியக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முடிவுகளை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுப்பீர்கள். புதிய கலைகளை கற்றுக்கொள்வது, நவீன தொழில்நுட்பங்களை உங்களுடைய தொழிலில் புகுத்துவது போன்றவற்றில் ஆர்வங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு வசீகரமும் பேச்சில் ஒரு திருக்கமும் உண்டாக்கி உலகமே உங்களுடைய அறிவுத்திறனை மதித்து போற்றக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற பாதை என்பது தெளிவாகவே தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் பிறந்துவிடும். உங்களின் அனுபவத்தையும் உள்ளுணர்வுகளையும் நம்பி முன்னேறினால் கடந்த கால குழப்பங்கள் மெதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகலாம். நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வெளியில் தொடங்குவது கிடையாது என்று. அது மனதிற்குள் பிறக்கக்கூடிய ஒரு புதிய நம்பிக்கையில் இருந்து தான் தொடங்குகிறது என்பதை மனதிற்குள் போட்டுக்கொண்டு அதற்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை எடுத்து பாருங்கள். அதுதான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு தொடர்ந்து நடந்து கொண்டாலே உங்களுடைய முன்னேற்ற பாதை உங்களுக்கு தெளிவாக தெரிய தொடங்கிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு விஷயங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாகனங்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். கல்வி பணிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் குறையலாம். மனதளவில் புத்துணர்ச்சி என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கப் போகிறது. புதன் கிரகத்தின் அருளால் அறிவு என்பது பலப்படக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வித்தியா காரகன் மற்றும் புத்தி காரகனாக அமர்ந்து கொண்டும் இருக்கிறார். அவர் தற்பொழுது உச்ச பலமும் சுபத்துவமும் பெறுவதால் உங்களுடைய மனதில் கடந்த காலங்களில் இருந்த குழப்பங்களுக்கும் மறதிகள் அனைத்திற்கும் பதற்றங்கள் என முற்றிலுமாக இப்பொழுது எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய புத்தி கூர்மையும் சுப யோசித்த அறிவுகளும் பன்மடங்கு பலப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் மிக சரியான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து உங்களை நீங்களே சுற்றி உள்ளவர்களை வியக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முடிவுகளை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுப்பீர்கள். புதிய கலைகளை கற்றுக்கொள்வது, நவீன தொழில்நுட்பங்களை உங்களுடைய தொழிலில் புகுத்துவது போன்றவற்றில் ஆர்வங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும்.